நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் முக்கியமான ஒரு பேசுபொருளா இருந்த எஸ்ஐஆர் ஃபார்ம். இதை நம்ம ஃபில் பண்ணி குடுத்துருக்கோம். அதுக்கான வோட்டர் லிஸ்ட்ட தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. யார் யார் பேர் அதில விடுபட்டிருக்கு, வந்திருக்கு, வரல அப்படின்றதையெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம தலைமை தேர்தல் அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு வெளியிட்டிருக்க அறிவிக்கையில, இப்ப இந்த விவரத்த பத்தி தான் ரொம்ப விரிவா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணி அளவுல இந்த தகவலை வந்து வெளியிடுறதாவும் நியூஸ்ல வந்துட்டுருக்கு. வரையறை வாக்காளர் பட்டியல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 19 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் 5:30 அளவுல. ஏற்புரை மற்றும் மரபுரை வாக்காளர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு 19 டிசம்பர் முதல் 18 ஜனவரி 26 வரை கொடுத்துருக்காங்க. அறிவிப்பு கட்டணம் விசாரணை மற்றும் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லி 19 டிசம்பர் முதல் 10ஆம் தேதி பிப்ரவரி 26 வரை டைம் கொடுத்துருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு 17 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு இறுதி டைம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்களில் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. படிவம் 6 அப்படின்னு சொல்லிட்டு புதிய வாக்காளர்களுக்கான பதிவு, படிவம் 6A அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் பதிவு செய்ய வேண்டியது அப்படின்ற ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க. படிவம் 7வது வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்ய வேண்டியதற்கான படிவம் அப்படின்னு சொல்லியும், படிவம் 8ல் வாக்காளர் விவரங்கள் புதுப்பிப்பு மற்றும் திருத்தம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 படிவங்கள் மூலயமா நமக்கு தேவையானதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. அதனால வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLO வைத்துள்ள வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ECINET மொபைல் செயலி மூலம் சரிபார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. voters.eci.gov.in இணையதளத்தில் வரையறை வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இதுவும் இல்லைன்னா தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரி மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் சென்றும் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை எனில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பெயர் அப்படி அதில் இல்லைன்னா, வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை எனில் படிவம் 6ஐ நிரப்பி அதனை உறுதிமொழி அதாவது டிடெக்ஷன் பண்ணி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதனை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLO அவர்களிடம் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அல்லது voters.eci.gov.in இணையதளத்தில் மூலமாகவும் ECINET செயலி வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மக்கள் அதிக அளவில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலை பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா போட்டி போடுறது 2 பேர் போட்டி போடுறாங்க. போட்டிக்கு இனி ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு ஆளும் வந்தாச்சு. இதில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றது தான் மக்கள் வந்து பெரிதளவில் இந்த வரக்கூடிய எலெக்ஷனை ரொம்பவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த எலெக்ஷன் படிவங்களில் வந்து நம்மளுடைய வரையறை வந்து எப்படி போய் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் பேர் இல்லை அப்படின்றத பார்க்கலாம். election.tn.gov.in 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னாக்கா எலெக்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளையும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலையும் நம்மளுடைய நேம் வந்து அந்த வரையறை வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்றதையும் நம்ம அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் இல்லை நம்ம ஏதாச்சும் அப்ளிகேஷன் போடணும், வேறு ஏதாச்சும் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் இதில் நம்ம வந்து நேரடியாக ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம். இது மூலயமா நம்மளுடைய பெயர் நீக்கத்திலிருந்து நம்மளுடைய பெயர் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லையானா நேரடியாக நம்ம BLO கிட்டேயே போயிட்டு நம்ம வந்து கேட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க இதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு வரைக்கும் எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க அப்போ தான் வெளியிட போகிறாங்க.